வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அப்பா. கதைக்குள்ள போலாமா? அபிகுட்டி, எங்க இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே பருப்பு சாதத்தை பிசைந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் பத்மா. தனது தந்தையிடம் விளையாடி கொண்டிருந்த அபி அவளை பார்த்து சிரித்து கொண்டே, தோமா, நான் இங்கதான் இருக்கிறேன் என்று தாவி ஓடினாள். அவளை வாரி எடுத்து கொண்டாள் பத்மா. அம்மா, அம்மா, நம்ம தோட்டத்துக்கு போய் சாப்பிடலாமா? ப்ளீஸ்மா, அங்க பட்டர்ஃப்ளைலாம் இருக்கும்மா, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாமா என்று பத்மாவின் கன்னத்தை பிடித்து திருப்பினாள். அவ்வளவுதானே, போலாம் வா. ஆனா அங்க போனா ஒழுங்கா சாப்பிடணும் என்று செல்லமாக கேட்டுக்கொண்டே அபியை பார்த்தாள். கண்டிப்பா சாப்பிடுவேன் என்று அபி உற்சாகத்தோடு கூற, சரி வா போலாம் என்று அவளை இறக்கிவிட்டு கையை பிடித்து கொண்டாள். ஏன் பத்மா, இங்கேயே சாப்பாடு ஊட்ட வேண்டியதானே? அவ கேக்குறான்னு அங்கெல்லாம் எதுக்கு போய்கிட்டு? அங்க போனா அவ விளையாடிட்டே தான் இருப்பா, சாப்பிட நேரமாகும். அப்புறம் நீ எப்ப வந்து சாப்பிட்றது என்றான் அருண். பரவாயில்லங்க, குழந்தை அங்க போனா விளையாடிட்டே சாப்பிட்டுடுவா. எனக்கு என்ன, நான் அப்புறம் கூட சாப்பிட்டுப்பேன். குழந்தைய விடவா நமக்கு சாப்பாடு முக்கியம் என்று சிரித்து கொண்டே அவளை அழைத்து சென்றாள். பத்மா, வேணும்னா நான் அவளுக்கு ஊட்டி விடுறேனே, நீ சாப்பிடு. காலையில இருந்து உனக்கு வேலை சரியா இருக்கு. நான் தான் சாப்பிட்டுட்டேனே, நான் பொறுமையா விட்டுறேன், நீ சாப்பிடுமா என்று எழுந்து கொண்டான். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அம்மா தான் ஊட்டணும் என்று பத்மாவின் காலை பிடித்து கொண்டாள் அபி. அவளை பார்த்து சிரித்து விட்டு, சரிடா, நானே உனக்கு ஊட்டுறேன், அழாத என்று அவளை சமாதானம் செய்தாள். பரவாயில்லங்க, நான் காலையில டிஃபனே லேட்டா தானே சாப்பிட்டேன், எனக்கு பசி இல்லை, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று குழந்தையை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டான் அருண். அவனது பார்வை அங்கே சுவரில் இருந்த அவனது முதல் மனைவி லலிதாவின் போட்டோவிடம் சென்றது. மெதுவாக எழுந்து சென்று அந்த போட்டோவை உற்று பார்த்து கொண்டு நின்றான். லலிதா, நீ எங்களை தவிக்க விட்டுட்டு போனதும் நான் ரொம்ப பயந்துட்டமா. குழந்தையும் தினமும் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்தா. சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, யார்கிட்டயும் பேச மாட்டா. வேலைக்காரங்களை வச்சு பார்த்துட்டேன், ஊர்ல இருந்து எங்க அம்மாவை வர வச்சு பார்த்தேன், ஒன்றும் சரிப்படலை. அவங்களும் என்னால சமாளிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. அப்பதான் இந்த பத்மா உன் இடத்துக்கு வந்தா. மனசே இல்லைனாலும் குழந்தைக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டு தான் இருந்தது. சித்தி கொடுமைய எங்க என் பொண்ணு அனுபவிப்பாளோன்னு. ஆனா நான் பயந்ததுக்கு நேர்மாறா பத்மா நடந்துக்கிறா. உண்மையா சொல்லணும்னா, நீ இருந்து பார்த்திருந்தாலும் குழந்தைய இப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பியான்னு எனக்கு தெரியல. நம்ம குழந்தைய அப்படி பாத்துக்கிறாமா. எனக்கு என்னவோ நீயாவ உருவத்துல வந்தது போலதான் இருக்கு. எனக்கு ஒரு மனைவியா அவ இருக்கிறத விட நம்ம குழந்தைக்கு தாயா கிடைச்ச சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நாம அபிக்குட்டியும் இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்லை தெரியுமா? உன்னையும் அதிகமா கேட்கறது இல்லை. அம்மா அம்மான்னு பத்மாவையே தான் சுத்தி வரா. அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு என்று பூரி போடு தோட்டத்து பக்கம் பார்த்தான். அங்கே அபிக்குட்டி ஓடி ஓடி விளையாடி கொண்டிருக்க பத்மா அவள் பின்னால் சிரித்து கொண்டே சென்று சாதத்தை ஊட்டி கொண்டிருந்தாள். ஏமா கமலா, நம்ம பத்மா போன் போட்டாளா? 2 நாளா அவகிட்ட இருந்து போன் வரல போல இருக்கே என்று கேட்டுக்கொண்டே மேல் துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே வந்தார் சவுந்தர். திண்ணையில் அமர்ந்து கொண்டு கால் முட்டிக்கு தைலத்தை தேய்த்து கொண்டிருந்த கமலா அவளை நிமிர்ந்து பார்த்து விட்டு, இல்லைங்க, போன் போடல, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க அந்த குழந்தை கிட்டேயே நேரம் சரியா இருக்கும் அவளுக்கு என்று சிரித்தாள். ஆமா, சரியான வால் அந்த சுட்டி. பத்மா போன் போடும் போதெல்லாம் அவ வாங்கி வச்சுக்கிட்டு தாத்தா தாத்தான்னு பேசுறா. அவ குரலை கேட்கவே நான் போன் பேசிடுறது என்று சிரித்தார். ஆமாங்க, ஆனா நம்ம பொண்ணு தினமும் பேச மறந்தாலும் வாரம் ஒரு நாள் மாப்பிள்ளை கரெக்டா போன் போட்டுறாரு. ஆமா, இந்த வாரம் அவரும் இன்னும் பேசல. அநேகமா இன்னைக்கு கூப்பிடுவாரு பாரு. நாமளா போன் போட்டு பார்க்கலான்னாலும் எங்க வேலையில இருக்காரோ என்ன ஒண்ணு பேசாம இருந்துறேன் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க அவரது செல்போன் ஒலித்தது. அவருக்கு ஆயுசு 100மா, மாப்பிள்ள தான் போன் போடுறாருன்னு நினைக்கிறேன் என்று பாக்கெட்டில் இருந்த செல்போனை அவசரமாக எடுத்து பார்த்தார். அவர் முகம் பட்டன மாறியது. என்னங்க, மாப்பிள்ள தானே, எடுத்து பேசுங்களேன், அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க என்றாள் கமலா. மாப்பிள்ள தான் கமலா, ஆனா அருண் தம்பி இல்ல, நம்ம செந்தில் என்று குரல் நடுங்க கூறினார். அவரா என்று கமலா பதட்டமாக கேட்க சவுந்தர் மெதுவாக தலையை அசைத்தார். அதுதான் அவருக்கும் நம்ம பொண்ணுக்கும் எல்லாம் முடிஞ்சு விவாகரத்தும் ஆயிடுச்சு.
அப்புறம் எதுக்கு கூப்பிடுறாரு? எதுக்கும் நீங்க எடுத்து பேசிதான் பாருங்களேன். சவுந்தர் மெதுவாக போனை ஆன் செய்து ஹலோ என்று கூற அவர் முகம் பீதியை காட்டியது. அப்படியா என்று அலறிக்கொண்டு திண்ணையில் அமர்ந்தார். என்னங்க, என்ன ஆச்சு என்று கமலா பதட்டத்தோடு அவரிடம் ஓட, கமலா, மாப்பிள்ள பேசலாமா? அவங்க சொந்தக்காரங்க பேசுறாங்க. என்னது, அவங்க சொந்தக்காரங்களா? ஆமாம்மா, நேத்து ராத்திரி மாரடைப்பு வந்து மாப்பிள்ளை இறந்துட்டாராம் என்று பதட்டமாக கூறினார். கமலா அதிர்ந்து திண்ணையில் அமர்ந்தாள். சவுந்தர் பத்மாவிற்கு விஷயத்தை கூற அவள் அப்படியே அதிர்ந்து போனாள். என்னம்மா, நீ கிளம்பி வா, நம்ம போகணும் என்றார் சவுந்தர். அப்பா, அது வந்து நான் விஷயத்தை அவர்கிட்ட எப்படி சொல்றது? அந்த பந்தம் எதுவும் இல்லைன்னு தானே சொல்லி நீங்க இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப நான் அங்க போகணும்னா இவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலப்பா என்றாள் பதட்டமாக. எனக்கும் அதுதாம்மா குழப்பமா இருக்கு. ஆனாலும் நம்ம செந்திலுக்காக போகலன்னாலும் அங்க உன் குழந்தை இருக்கானேம்மா, அவனை பார்க்கணும் இல்ல? அவன் சின்ன வயசுல அப்பா கூட தான் இருப்பேன், அம்மா வேண்டான்னு பிடிவாதமா சொல்லிட்டதால நாமளும் வேற வழி இல்லாம அவன்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். அவனும் ஒரு வருஷத்துல வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு 2 குழந்தைங்களையும் பெத்துக்கிட்டான். அப்போ நம்ம குழந்தைய கேட்டோம். அவன் அடமா தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா அதுக்கும் மேல கெலாட்டா பண்ணிட்டா. குழந்தையும் அப்பா விட்டு வரல. அந்த கவலையில நீயும் நொந்து போயிட்ட. உன்னை அந்த நிலைமையில பார்க்க முடியாம தான் உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு நாங்க உன்னை 2ஆம் தரமா அருண் தம்பிக்கு கட்டி வச்சோம். இப்பதான் நீயும் அந்த குழந்தையால நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற. இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் நாம என்ன செய்யறது? அங்க போய் பார்க்கலாம். குழந்தை நம்ம கூட வந்தா சரி, இல்லனா அவங்க சித்திக்கிட்ட இருக்கிறான்னு சொன்னா அங்க விட்டுட்டு வந்துடலாம். அப்பா, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இத்தனை நாள் அவங்க அப்பா இருந்தாரு சரி, ஆனா இப்ப நான் என் குழந்தைய யாரோ ஒரு பொண்ணை நம்பி விட மாட்டேன் என்று கதறினாள் பத்மா. ஆபீஸில் இருந்து வந்த அருண் பத்மாவின் அழுகை சத்தம் கேட்டு பதட்டமாக உள்ளே வர, பத்மா முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பதும் அவள் அருகில் அபிநயா ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருப்பதையும் பார்த்துவிட்டு பதட்டமாக அவள் அருகில் வந்தான். பத்மா, என்னம்மா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற என்றவள் தோள்களை பற்றினான். பத்மா அழுது கொண்டே அனைத்தையும் கூற அவன் முகம் பட்டணம் மாறியது. சரி, இப்ப நீ என்ன செய்ய போற என்று கேட்டான். அது தாங்க தெரியல. எப்படி இருந்தாலும் என் குழந்தைக்காக நான் இப்ப அங்க போய் தான் ஆகணும். சரி, அப்ப கிளம்பு, போலாம் என்று குழந்தை எடுத்துக்கொண்டான் அருண். அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டு எழுந்தாள். பிறகு சவுந்தர், கமலா, அருண், பத்மா, அபிக்குட்டி அனைவரும் காரில் ஊருக்கு செல்ல செந்திலுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடித்து அழுது கொண்டிருந்த பாலுவை அழைத்து கொண்டு புறப்பட்டனர். காரில் அவனை அணைத்தபடி சமாதானம் செய்து கொண்டே வந்தாள் பத்மா. ஆனாலும் பாலு எதையும் சாப்பிடாமல் யாரிடமும் சரியாக பேசாமல் தேம்பிக் கொண்டே வர அவனை பார்த்து மிகவும் நொந்து போனாள். இதோ பாரு பாலு, நீ இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிப்பா? உன்னால உங்க அம்மாவும் வேதனைப்படுறா. இத்தனை வருஷம்தான் நீ அப்பா கிட்ட இருந்த. இனிமே எங்க கூட இரு, நாங்க உன் அப்பாவை விட நல்லா பாத்துக்கிறோம் என்றார் சவுந்தர். ஆமாண்டா தங்கம் என்று அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள் கமலா. எனக்கு அப்பா தான் வேணும். அவரு தான் என்ன தினமும் பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போவாரு, என் கூட விளையாடுவாரு என்று தேம்பினான் பாலு. இப்ப அவரு தான் போயிட்டாரு இல்ல, என்ன செய்யறது பாலு? அவர் இருக்கும் போதுதான் என்ன உன்கிட்ட சேர்க்க விடாம செஞ்சாரு. இப்போ நீ இப்படி பண்ணா எப்படிடா? என்னையும் புரிஞ்சுக்கடா என்றாள் பத்மா. காரை ஓட்டி கொண்டிருந்த அருண் அவளை கண்ணாடி வழியே பார்க்க அதை கவனித்த பத்மா அமைதியாக கண்களை துடைத்து கொண்டாள். அண்ணா, அண்ணா, அழாத, நான் உனக்கு நிறைய டாய்ஸ் தரேன், சரியா என்று தனது சின்னஞ்சிறு கைகளால் பாலுவின் கண்களை துடைத்தாள் அபி. பாலு அவளை பார்த்து கொண்டே தனது தாயின் தோளில் சாய்ந்தான். அனைவரும் சவுந்தரின் வீட்டிற்கு சென்று 2 நாட்கள் தங்கியிருந்தனர். பாலுவும் சவுந்தர் கமலாவிடம் அன்போடு ஒட்டி கொள்ள தனது தாயிடம் சாப்பிடுவதும் அவளிடமே படுத்து தூங்குவதும் என இருந்தான். இத்தனை வருடங்கள் கழித்து தனது மகன் தன்னிடம் வந்தது இப்படி அன்போடு இருப்பதையும் பார்க்க பார்க்க பத்மாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தனது மகனை விட்டு பிரியாமல் அவனை அன்போடு அரவணைத்தபடி அவனுடைய இருந்தாள். இதையெல்லாம் கவனித்த அருணிற்கு மனதில் லேசாக சஞ்சலம் ஏற்பட்டது. அன்று அபி அழைத்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். என்ன மாப்பிள்ள, ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறமா போலாமே என்றார் சவுந்தர். பரவாயில்ல மாமா, அபிக்கு உடம்பு லேசா காய்ச்சலா இருக்கு,
அங்க இங்கன்னு அலைஞ்சதுல அவ ரொம்ப சோர்ந்திருக்கா. அதனால அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன். அவளை பாக்குற டாக்டர் கிட்டயே காட்டினாதான் சரியா இருக்கும் என்றான். அப்படியா? அபிக்குட்டிக்கு காய்ச்சலா என்று பத்மா அலறி கொண்டு வந்து அபியை தூக்கி கொள்ள, ஆமாம் பத்மா, பரவாயில்ல விடு, நாங்க கிளம்புறோம், நீ இங்கே இரு என்று அவளிடம் இருந்து குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பினான். அவனது பேச்சையும் செயலையும் கவனித்த மூவரும் சற்று ஆடி போயினர். குழந்தை அபிநயா பத்மாவை பார்த்து, அம்மா அம்மா நீயும் வாம்மா என்று அழைத்து கொண்டே சென்றது. ஏய், அவங்க வரமாட்டாங்க, நீ வா, உனக்கு நான் தான் எப்போ என்று அவள் இழுத்து கொண்டு போய் பரபரவன காரில் ஏற்றினான். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி கொச்சிக்கிறீங்க என்று சவுந்தர் அருணிடம் ஓடினார். மாமா, கல்யாணத்தப்பவே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் குழந்தைக்காக தான் நான் 2ஆம் தரமா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு மனைவியா இருக்கிறத விட என் குழந்தைக்கு தாய் தான் முக்கியம்னு சொன்னா இல்லையா என்று கேட்டான். ஆமா மாப்பிள்ள என்றார் சவுந்தரம். நீங்களும் அதுக்கு என்ன சொன்னீங்க? குழந்தை கூட அவங்க அப்பா கிட்ட இருந்து வரமாட்டேன்றான், அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க இருந்து எந்த தொந்தரவும் வராதுன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த குழந்தைய பார்த்ததும் பத்மா அவ கூட தான் இருக்கிறா. என் குழந்தைய 2 நாளா கண்டுக்கிறது கூட இல்ல. இப்படி இருக்கிறவளை நான் எப்படி கூட்டிட்டு போறது சொல்லுங்க? நாளைக்கு அவ குழந்தைய பார்த்துக்கிட்டு என் குழந்தைய கவனிக்காம விட்டுட்டா அப்புறம் என் குழந்தை ஏங்கிட மாட்டாளா? நான் பயந்தது போல என் குழந்தை அப்புறம் சித்தி கொடுமைய அனுபவிக்கணுமா என்று கேட்டான். என்னங்க, என்ன இது, என்னென்னவோ பேசுறீங்க? என் புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்ததுல நான் கொஞ்சம் அவன்கிட்ட இருந்துட்டேன். அதுவும் இல்லாம அவ அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்ததால நான் அவனை சமாதானம் செஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் அபிய சரியா கவனிக்க முடியல. அவன் கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் நானும் நிம்மதியாயிடுவேன் என்று கூறிக்கொண்டே பத்மா பதறி கொண்டு வர, ஆமா மாப்பிள்ள, அதுக்காக நீங்க கோச்சிக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பாலுவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பத்மாவை கூட்டிட்டு போங்க என்றாள் கமலா. வேண்டாம் வேண்டாம், அவ புள்ளிய எங்க விட்டுட்டு அவ அங்க வந்து அவனை நினைச்சு அழுதுட்டே இருப்பா. அப்புறம் அந்த கோவத்தெல்லாம் என் குழந்தை மேல காட்டுவா. இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் 2வது கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். அந்த தரகர் தான் காசுக்காக என் உயிரை வாங்கிட்டான் என்று காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்தான். அபி அம்மா அம்மா என்று அழ பத்மாவளி பார்த்து துடித்து போனாள். கார் விற்றென பறந்தது. பத்மா அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். 2 நாட்கள் சென்றது. வீட்டிற்கு வந்ததிலிருந்து அபிநயா சாப்பிடாமல் அம்மா அம்மா என்று அழுது கொண்டே இருந்தாள். அவளை எப்படி எப்படியோ சமாதானம் செய்தாருன் அவளை கடிந்து கொள்ள அவள் அழுது கொண்டே படுத்திருந்தாள். அவன் கோபத்தோடு வந்து சோஃபாவில் அமர்ந்திருக்க அவன் மனதில் பத்மாவின் மீது ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அவள் மீது இருந்த கோபத்தில் குழந்தையை திட்டிவிட்டோமே என்று அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்க, அப்பொழுது வாசலில் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. பஞ்சு மிட்டாய்னா அபிக்கு ரொம்ப பிடிக்குமே, அதையாவது வாங்கி கொடுத்து குழந்தைய சமாதானம் செய்வோம் என்று கடகடவன வாசலுக்கு ஓடினான். பஞ்சு மிட்டாய் என்று அவன் கூவி அழைக்க, தோ வரேன் சாமி என்ற அந்த பெண் அங்கு விரைந்து வந்தாள். அவள் ஒரு குரத்தி பெண். அவள் இடுப்பில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு கையால் பஞ்சு மிட்டாய்கள் மூட்டையை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள். வெயில் சுள்ளென அடிக்க அந்த குழந்தைக்கு வெயில் அடிக்காமல் ஒரு அழுக்கு துண்டை அவன் தலையில் போட்டு வைத்திருந்தாள். அருண் அவளை பார்த்து கொண்டே நின்றிருக்க அவள் அருகே வந்து அந்த பஞ்சு மிட்டாய் இருந்த முட்டையை கீழே வைத்துவிட்டு இடுப்பில் இருந்த குழந்தையை இறக்கி ஓரமாக அமர வைத்தாள். இதற்குள் அந்த குழந்தை அழ, இருடா சாமி, ஐயாக்கு பஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே தோளில் இருந்த ஒரு பேக்கை திறந்து அதில் இருந்த பால் பாட்டில் எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். அந்த குழந்தை அதை வாயில் வைத்துக் கொண்டு அமைதியாக குடிக்க ஆரம்பித்தான். ஏமா, இந்த சின்ன குழந்தைய இந்த வெயில தூக்கிக்கிட்டு ஏன் சுத்துற? பேசாம வீட்டுல விட்டுட்டு வரலாம் இல்ல என்றான் அருண். என்ன சாமி செய்யறது, இவன் யாருக்கிட்டையும் இருக்க மாட்டான். ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அவங்க அப்பா இருக்கணும். அவரு பாசிமணி வாங்கியார மலை பக்கம் போயிட்டாரு, அதனாலதான் இவனை இடுப்புல தூக்கிக்கின்னு சுத்துறேன். குழந்தைக்கு உடம்பு வேற சரியில்லை சாமி. உடம்பு சரியில்லாத குழந்தையவா இப்படி தூக்கிக்கிட்டு சுத்துற? ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இருக்கு சாமி, எங்க மாமியார் இருக்கு. ஆனாலும் புள்ளைய பெத்தவன் நான் பாத்துக்கிறது போல ஆகுமா சாமி? இவன் சும்மா அழுவாருன்னு அது சலிச்சுக்கிட்டு அடிச்சுடுது. இல்லைன்னா அவன் அழுதுக்குன்னே இருந்தாலும் கண்டுக்கிறது இல்ல. குழந்தைக்கு அழுது அழுது மூச்சு முட்டிடும் சாமி. இதெல்லாம் தான் எனக்கு பயம்
எனக்கும் வீட்டுக்கு போற வரைக்கும் மனசு பூரா அவன்கிட்டயே தான் கிடக்கும். 3 புள்ளைய பெத்தவதான், இதுதான் 3வது புள்ள. இருந்தாலும் பெத்தவளுக்கு எல்லாம் ஒண்ணுதானே சாமி. எத்தனை புள்ள பெத்தாலும் அதுல ஒண்ணுக்கு உடம்பு முடியலன்னாலும் மனசு தவிச்சிடும் சாமி. அந்த புள்ள தேறி உக்கார வரைக்கும் நான் தானே சாமி பார்த்தாகணும். அதுக்காக சரியா கூட வியாபாரத்தை பார்க்காம ஓடிப்புடுவேன். அப்புறம் எல்லாரும் அன்னைக்கு பட்னி தான் கிடக்கணும். அதுக்குதான் அவனை தூக்கி இடுப்புல போட்டுட்டு வந்துடுறேன். அவங்க அப்பனையே கூட நம்பி விட மாட்டேன் சாமி. அது எங்கேயாவது வியாபாரத்துக்கு போய் வந்த களைப்புல படுத்து தூங்கிப்பிடும். பிள்ளைக்கு எதுனா ஆயிட்டா அப்புறம் நான் உயிரையே விட்டுடுவேன் சாமி. அதெல்லாம் உன்னை போல ஆம்பளைங்களுக்கு தெரியாது சாமி. 10 மாசம் பெத்தெடுக்கிறா பாரு பொம்பளை, அவளுக்கு தான் புரியும். சரி சாமி, உனக்கு எத்தனை பஞ்சு மிட்டாய் வேணும் என்று கேட்டாள். அவளிடம் 3 பாக்கெட்டுகள் பஞ்சு மிட்டாயை வாங்கி கொண்டு அதிகமாகவே பணத்தை கொடுத்து அனுப்பினான் அருண். அவளும் சந்தோஷத்தோடு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சென்றாள். அந்த பெண் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அருணின் மனதில் தைத்து கொண்டிருந்தது. ரோட்ல பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த குழந்தைய இந்த வெயிலையும் மழையிலையும் எப்படி கூடவே தூக்கிக்கிட்டு சுத்துறா. அவங்க அப்பாவை நம்பி கூட விட மாட்டேன்னு சொல்றாளே. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் துடிச்சிடுவேன்னு சொல்றாளே. அவ மனசு அந்த சமயம் எப்படி பாடுபடும். நான் மட்டும் என்ன, அபி கொஞ்ச நேரம் அழுதாலும் தாங்கிக்கிறேனா, எப்படி துடிச்சிடுறேன். அது போல தானே இத்தனை வருஷமா தன் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருந்த பத்மா இப்ப அந்த குழந்தைய தன்கிட்ட வச்சு பாத்துக்கணும்னு நினைப்பா. அவ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா இல்ல. 3 வேளை சாப்பாடு சுகமான வாழ்க்கை வேணும்னா இல்லவே இல்லை. அவ புருஷன் அவளை கல்யாணம் ஆனதுல இருந்து சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்திருக்கான். குழந்தை வயிற்றுல இருக்கும் போதும் அவளை அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளால தாங்க முடியாம விவாகரத்து பண்ண முடிவெடுத்திருக்கா. ஆனா குழந்தைய உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா வீம்பு பிடிச்சிருக்காரு. அவங்க மாமியாரும் குழந்தைய தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையும் அவங்க அப்பா வண்டியில கூட்டிட்டு போக வரன்னு இருக்கவே அப்பாதான் வேணும்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டு இருக்கான். இதனால அந்த தாயோட மனசு எப்படி வலிச்சிருக்கும். தன் மகனை விட்டு பிரிஞ்சு அவ தவிச்சிட்டு இருந்த சமயத்துலதான் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒத்துக்காம அடம் பிடிச்சவ நான் அபி குட்டிய பார்த்ததும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. இங்க வந்தும் கூட தன்னோட தாய் பாசத்தை எல்லாம் கொட்டி அபிய எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தா. அபியும் அவகிட்ட எப்படி அன்போட ஒட்டிக்கிட்டா. அவ வந்ததுல இருந்து தன்னோட அம்மாவையே மறந்துட்டாளே. நம்ம குழந்தையவே இப்படி பாசமா பாத்துக்கிறவளுக்கு தான் குழந்தை மேல பாசம் இருக்கிறது இயல்பு தானே. இது எந்த விதத்துல தப்பு? அதுவும் அந்த குழந்தை அப்பா இல்லாம அழுதுட்டு இருக்கும் போது எந்த தாய் மனசுதான் அதை தாங்கும்? அவனை சமாதானம் செய்யத்தானே அவளும் அவன் கூடவே இருந்தா. இதுக்காக நாம அவளை கொச்சிக்கிட்டது என்ன நியாயம்? ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் எல்லாமே ஒண்ணு போல தானே. அவ நம்ம குழந்தைய ஏத்துக்கிட்டது போல நான் ஏன் அவ குழந்தைய என் குழந்தைய ஏத்துக்கல? இதையே நான் யோசிக்காம சுயநலமா நடந்துக்கிட்டேன். நானும் ஒரு குழந்தைக்கு அப்பா தானே. அப்பா இல்லாம ஏங்குற அந்த குழந்தைக்கு நான் ஏன் அப்பாவா இருந்து அணைக்க கூடாது? என் குழந்தைக்கு பத்மா தாயானது போல நான் பாலுக்கு அப்பாவாகணும். அதுதானே நியாயம் என்று கடகடவன உள்ளே ஓடினான். அவனை பார்த்து அழுது கொண்டே எழுந்தாள் அபிநயா. அபிக்குட்டி, என்னை மன்னிச்சிடுடா, சாரிடா. அப்பா இனிமே உன்னை திட்ட மாட்டேன், சரியா என்று அவளிடம் பஞ்சு மிட்டாயை கொடுத்தான். குழந்தை அதை பார்த்து முகமலர, அப்பா அம்மா எப்பப்பா வருவாங்க என்று கேட்டாள். தோ இப்பவே வந்துடுவாங்க. இல்ல, அவங்க வரமாட்டாங்க. நீங்க தான் அன்னைக்கு அம்மாவை திட்டினீங்களே, பாவம் அம்மா அழுதுட்டே இருந்தாங்க தெரியுமா? இல்லம்மா, நான் அம்மாவை திட்டல. அம்மா பாலு அண்ணன் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு தான் விட்டுட்டு வந்தேன். எதுக்குப்பா? அண்ணன் மட்டும் பாட்டி வீட்டுல ஏன் இருக்கணும்? நாம அண்ணாவையும் இங்கேயே கூட்டிட்டு வரலாமே. பாலு அண்ணா என்கிட்ட நல்லா விளையாடுறாங்க. நாம எல்லாரும் இங்கே இருக்கலாம்ப்பா. அப்பதானே அம்மாவும் இங்க இருப்பாங்க என்றாள். ஆமாம்மா, உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. சுயநலமா யோசனை பண்ணிட்டேன். இதுக்குதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்க போல இருக்கு என்று தனக்கு தானே நொந்து கொண்டான் அருண். என்ன பாலு, உனக்காக நான் எவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறேன். ஆனாலும் நீ அப்பாவை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தா எப்படிடா? கொஞ்சமாவது சாப்பிடுடா. உங்க அப்பா இருக்கும் போதுதான் என்னை சித்திரவதை பண்ணாரு. போயும் எனக்கு நிம்மதி இல்லை.
என்று சலித்து கொண்டாள் பத்மா. ஏம்மா, ஏன் குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசுற? சாதத்தை இப்படி கொண்டா என்று அவள் கையில் இருந்த கிண்ணத்தை வாங்கிய கமலா, இதோ பாரு ராசா, நீ அடம் பிடிக்காம சமத்தா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா தானே உங்க அம்மாவும் நிம்மதியா இருப்பா. உனக்காக தான் அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கைய கூட வாழ போகாம இங்கே இருக்கா. ஆனா நீ என்னடானா எப்ப பாரு அப்பா அப்பான்னு சொல்ற. பாட்டி, அப்பா இருந்தா என்னை வண்டியில கூட்டிட்டு போவாரு, என் கூட விளையாடுவாரு. சித்தி தான் என்னை திட்டுவாங்க, ஆனா அப்பா என்னை திட்டவே மாட்டாரு. சித்தி பாப்பா கூடலாம் என்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னாலும் அப்பா நீ தான் பாப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு தெரியுமா. இப்ப அப்பா இல்லாம நான் எப்படி பைக்ல போறது? ஸ்கூலுக்கு கூட அப்பா தானே கூட்டிட்டு போவாரு என்று தேம்பினான் பாலு. அப்பா அப்பா அப்பா, எப்ப பாரு உனக்கு அப்பா தானா? அம்மா என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியாடா? உனக்காக பாவம் அந்த சின்ன குழந்தைய கூட நான் கவனிக்காம அவங்க அப்பா கூட அனுப்பிட்டேன். அந்த குழந்தை என்ன நினைச்சு எப்படி ஏங்குறாளோ. அப்பவே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அப்பா சொன்னாரு. அவ நான் இல்லாம சாப்பிட கூட மாட்டா. ஆனா நீ என்னவோ அப்பா அப்பான்னு தான் கேக்குற. அவர் வரமாட்டாரு, உனக்கு இனிமே அப்பாவே கிடையாது என்று அழுதாள் பத்மா. இதை கேட்டு பாலு அழ ஆரம்பித்தான். பாலு, என்னப்பா, ஏன் அழற? அழாத என்று கூறிக்கொண்டே அபி அழைத்து கொண்டு உள்ளே வந்தான் அருண். அவனை பார்த்து கமலாவும் பத்மாவும் பட்டனை எழுந்து கொண்டனர். அம்மா என்று அபிக்குட்டி பத்மாவிடம் தாவியது. அவளை வாரி எடுத்து அழுது கொண்டே முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள் பத்மா. அருண் பாலுவை பார்த்து சிரித்து கொண்டே அவன் அருகே சென்றான். என்ன பாலு, ஏன் இப்படி சாப்பிடாம அடம் பிடிக்கிற என்று அன்போடு அவன் தலையை கோதினான். எனக்கு அப்பா வேணும் என்று தேம்பினான் பாலு. ஏன்? அப்பா இருந்தா என்னை வண்டியில கூட்டிட்டு போவாரு, எனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவ்வளவுதானே, இனிமே நானே உன்னை வண்டியில கூட்டிட்டு போறேன், உன் கூட விளையாடுறேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கறேன், சரியா? நீ அழக்கூடாது என்று அவனை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். அப்படியா, நீங்க என்ன வண்டியில கூட்டிட்டு போவீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? இனிமே என் அப்பான்னு கூப்பிடணும் என்றான் அருண். இதை கேட்டு சவுந்தர், கமலா, பத்மா மூவரும் ஆச்சரியமாக பார்க்க அபிக்குட்டி பத்மாவிடமிருந்து இறங்கி சென்று, அண்ணா சரின்னு சொல்லுண்ணா, நீயும் நான் கூப்பிடுறது போல அப்பாவை அப்பான்னு கூப்பிடுனா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டாள். அவளை பார்த்து பாலு சிரித்து கொண்டே சரி என்று தலையை ஆட்டினான். அருண் அவனை வாரி அணைத்து கொள்ள பத்மா கண்கள் கலங்க அவளை பார்த்தாள். என்ன பத்மா அப்படி பாக்குற என்று அவளிடம் சென்ற அருண், என்ன மன்னிச்சிடு பத்மா, பாலு வந்த உடனே நீ எங்க அபிய மறந்துடுவியோன்னு நான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சுட்டேன். ஆனா நீ அப்படி இல்ல, அபியையும் உன் குழந்தையாதான் பாக்குற, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படி என் குழந்தைய உன் குழந்தைய ஏத்துக்கிட்டியோ, இனிமே பாலுவையும் நான் என் குழந்தையா ஏத்துக்க போறேன். அப்பா இல்லாம தவிக்கிற அந்த குழந்தைக்கு இனிமே நான் அப்பாவா இருக்க போறேன். இருக்கிறது என்ன, இனிமே நான் தான் அவனோட அப்பா. அவனை நான் அபிய போலவே என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து வளர்க்க போறேன். இனிமே நம்ம ஒத்துமையா ஒன்னா இருப்போம் என்று சிரித்தான். பத்மா அவனை கையெடுத்து வணங்கினாள். பாலு, வண்டியில் ஏறிட்டியா என்று அருண் குரல் கொடுக்க, ஏறிட்டம்பா என்று ஜம்மனை ஏறி வண்டியில் அமர்ந்தான் பாலு. அவன் பின்னால் அபியை தூக்கி கொண்டு பத்மாவும் சிரித்து கொண்டே ஏற, அப்ப நாங்க வரோம் மாமா, அத்தை போயிட்டு வரோம், உடம்ப பார்த்துக்கோங்க என்றான் அருண். சரி மாப்பிள்ள என்று சவுந்தரம் கமலாவும் ஆனந்தமாக கண்களை துடைத்து கொண்டனர். அம்மா அப்பா நான் வரேன், பார்த்துக்கோங்க என்றாள் பத்மா. பாட்டி, தாத்தா, பாய் என்று பிள்ளைகள் தனது தாத்தா பாட்டிக்கு டாட்டா காட்ட அருண் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். அன்றிரவு அபிக்குட்டி தனது அண்ணனை அணைத்து கொண்டு தூங்குவதை பார்த்து பத்மா பூரித்து போக அருணும் சிரித்து கொண்டே அவள் கண்களை துடைத்தான். பாலு ரெடியா என்று ஷூவை போட்டுக்கொண்டே அருண் குரல் கொடுக்க, வந்துட்டேன்ப்பா. அப்பா, ஸ்கூலுக்கு போற வழியில எனக்கு மேப் வாங்கணும்ப்பா, மிஸ் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றான் பாலு. ஓகேப்பா, வாங்கிட்டு போயிடலாம் என்று அருண் வண்டியை எடுக்க இருவருக்கும் லஞ்ச் பேக் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் பத்மா. அவள் இடுப்பில் இருந்த அபி, அம்மா நானும் அண்ணா கூட ஸ்கூலுக்கு போகணும் என்று அடம் பிடித்தாள். நீ அடுத்த வருஷத்திலிருந்து அண்ணா கூட ஸ்கூலுக்கு போலாம், இப்ப நீ அம்மா கூட உன் பிளே ஸ்கூலுக்கு போ என்றான் அருண். அதெல்லாம் முடியாது, நான் அண்ணா கூட தான் போவேன் என்று அவள் அடம் பிடிக்க, ஏய் அபிக்குட்டி, அண்ணா என்ன சொல்லியிருக்கேன்,
நீ அழாம இருந்தாதான் நான் உன் கூட ஈவினிங் விளையாட வருவேன்னு சொன்னேன் இல்ல என்றான் பாலு. சரிண்ணா, நான் அழல என்று அபி கண்களை துடைத்து கொண்டாள். வெரி குட், அண்ணாக்கு முத்தம் கொடு என்று கன்னத்தை நீட்டினான். அவள் சிரித்து கொண்டே அவனுக்கு முத்தம் கொடுக்க அவனும் தனது தங்கைக்கு முத்தம் கொடுத்து விட்டு வண்டியில் ஏறினான். பாத்தியா இந்த குட்டிய, அப்பா சொன்னா கேட்க மாட்டேன்றா, ஆனா அவ அண்ணா சொன்னா மட்டும் கேட்கிறா பாரு என்று சிரித்தான் அருண். பத்மா சிரித்து கொண்டே அண்ணாக்கும் அப்பாக்கும் டாட்டா சொல்லு என்று அபியிடம் கூறினாள். அண்ணா அப்பா பாய் என்று கையசைத்தாள் குட்டி. அவளுக்கு டாட்டா கூறிவிட்டு பாலு பத்திரமா அப்பாவை பிடிச்சுக்கோ என்று வண்டி எடுத்தான் அருண். சரிப்பா என்று அருணை இறுக அணைத்து கொண்டான் பாலு. இதை பார்த்து பத்மா புரித்து கொண்டே கையை அசைத்தாள். இத்துடன் அப்பா கதை முற்றும். உங்களுக்கு நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வர ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.